ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குது. என்ன நாளைக்கு ஆலயம் திறக்க போகிறோம் இல்லை? எவ்வளோ பேரும் மகிமையாக இருக்க போகிறீங்களோ தெரியல. தேவனுடைய ஆலயம் என்பது சாதாரணமாக காரியம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம். கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஆவலிய கோரமாக சிலுவை நீதியுள்ளார் கோவை தொங்க நீரோ ஆவலாயோ அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு காவில் நீருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு காவில் நீருள் வந்து மூடிட. துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து ஊன்றினாலும் என் கனாவில் ஊற்றி உம்மை கேட்டு தேவேன். மாக்கடந்தார் நல்ல நாதா, தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். பர
மண்டலங்கடந்து பறந்து மேலே செல்வினேனும் மகிழ்வு காலத்திலும் நான் மறுவியும்மை விட்டு சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அது கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடியான் தகுதியற்றவன் என்பதை அறிந்திருக்கிறீர். தகுதிப்படுத்தி தாங்க, மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு இங்கே வருவேனா நினைக்கல, அவ்வளோ தூரம் பலவிதமான வேலை. ஆனால் ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நம்ம பீட்டர் தேவஸ் ஐயா கல்யாணம் பண்ண ஊர், இந்த ஊர் உங்களுக்கு திருமணம் நடந்த இடம் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நினச்சி தான் எத்தனையோ காரியங்களை அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டோம், போயுமே நினச்சி மனசே தாங்கலை. எல்லாத்தையும் இழந்துட்டோமே நினச்சி வேதனையாக இருக்குது. ஆனாலும் இதையாவது வச்சு சரி கட்டலாமா, இதையாவது பார்க்கலாமான்னு நினச்சி தான். ஏன்னா யாரை எப்படி எங்கே வைக்கணும்னு நமக்கு தெரியல. அதுதான் நமக்கு உள்ள கஷ்டம், உள்ள பாடு, உள்ள வேதனை. ஏதோ நம்மளும் சொல் பேச்சு கேட்டு இப்படி போயிட்டோம். இன்றைக்கி நான் நினச்சிட்டே வந்தேன், நிறைய ஒரு காரியத்தை நினச்சிட்டு வரும்போது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை யோசித்தேன். ஒரு பைத்தியக்கார ராஜா, ஆகாப் ராஜா, இஸ்ரேல் தேசத்தில் ஆண்ட மனுஷன். புத்திக்கிட்டு தினமான சில வேலையெல்லாம் செஞ்ச ராஜாவாயிட்டான். புத்தி இல்லை. புத்தி இல்லாமல் என்ன செஞ்சான்னா, கேட்டால் நம்ம கீழையாத்து பக்கத்தில் ராமத்தனம் விட்டுட்டான்டா, அவங்கெல்லாம் எடுத்துட்டான், நான் என்ன செய்யலான்னு கேட்கான். அவங்க கூட ஒரு மொட்டை கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதை எதுக்குன்னா துதி பாடுறதுக்காக. தப்பு பண்ணாலும் நீ நல்லா தான் பண்ணுற, உண்மையாக பண்ணுற சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் சொல்லிச்சு, ஐயா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மட்டும் உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆனால் யூதா தேசத்தில் யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்குறான், எப்போ நாங்கள் தேசத்தை விட்டுட்டோம், நாங்கள் போகிறேன், என் கூட வாரியா உதவின்னு கேட்கும்போது சொல்கிறான், நான் வாரேன், நீ எங்கே போனாலும் நான் வாரேன். என் ஜனங்கள் உன் ஜனம், என் ஜனம் உன் ஜனம், உன் ஜனம் என் ஜனம், நான் எங்கே போனாலும் வரேன்னு சொல்லி போகிறான். போகும்போது என்ன செய்யலான்னு போகும்போது யார்கிட்ட கேட்டபோது 400 தீர்க்கதரிசி, 400 பேர் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி நீங்கள் நிறைய பேர் இருக்கான்ல, துதிபாட கூட்டமாக திருச்சபடி அழியுது, பாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, திருச்சபடியெல்லாம் வேதையான வாழ்க்கை, எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கள்ளத்திற்கு சொல்லி கொண்டு இருந்தாங்க. கடைசி நாட்டா இந்த ராகாப் ராஜாவே கொடூரமான முறையில் மறித்து போகிறான். வேறு வழி இல்லை. காரணம் கேட்டால், ராமோத்தில் போய் எப்படி ஆகாப் ராஜா உழலாம், அவனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும் போது ஒரு பொல்லாத ஆவி பேசுது. ஆண்டவர்கிட்ட சொல்லுது, நான் அவனை கவுத்தி போடுறேன், அவன்கிட்ட தீர்க்கசி வாயிலெல்லாம் பொய்யின் ஆவியாக இருந்து அவளை கவுத்தி போடுறேன்னு சொல்லி கவுத்தி போட்டாங்க. இன்றைக்கி அப்படித்தான் ரொம்ப வேதனையான காலங்கள், சூழ்நிலைகள். ரொம்ப யோசித்தேன், எத்தனையோ ஆலயங்கள் கட்டுறோம், நம்ம ஒரு பைசா 6 பைசா எடுக்க வரல, கொடுக்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு பையன் ரொம்ப டெலிஃபோன் அழுதான், அடைக்கலப்படணுமா, கல்லூரியில் படிக்கிறான், பைபிள் காலேஜில் படிக்கான், ஏங்கி அழுதான், வழியே இல்லைன்னு யோசித்தேன். இதெல்லாம் இந்த ஆலயம் கட்டுறது இப்படி பண்ணுறோம், இந்த பையன் மாதிரி படித்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு ஆசை மனசில் ஆச்சு. தம்பி நீ நாளைக்கு வா, அடைக்கல ஒன்று ஐயர்வாள்கிட்ட கொண்டு ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்துரு தம்பின்னு. அது மாதிரி வாங்கிட்டான். அந்த ஐயரோ வில்சன் ஐயாவும் போட்டு கொடுப்பாங்களோ போட்டு கொடுக்க மாட்டேன் தான் அவருக்கும் தைரியமாக போட்டு கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செஞ்சிடலாம்னு நினச்சி வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழணும். ராஜாக்கள் காலத்தில் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சதுனால தான் முதல்ல எழுவனா யெரொபெயாம்னு ஒரு ராஜா எழுவனா, பொல்லாத மனுஷன். எவ்வளவோ சில காரியம் செய்து கடவுளை எவ்வளோ கிருபையை கொடுத்தாரு. இஸ்ரேல் கோத்திரம் 12 கோத்திரத்தை 10 கோத்திரத்தை கையில் கொடுத்தாரு. 10 கோத்திரத்தை கொடுத்த புத்தி இல்லாமல் போயிட்டான், அழிச்சிட்டான். 40 வருஷமாக திருச்சேவை ஆண்டது மாதிரி நாட்டை ஆண்டு
கெடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் அவனுக்கு ஆண்டவர் விடுவ மாட்டார்ல. ஆண்டவர் வந்து பட்சிக்கிற அக்னி. நீ யாரையும் ஏமாற்றலாம், கடவுளை மாத்திரம் ஏமாற்ற முடியாது. காரணம் கேட்டால் கடவுள் நமக்கு கிருபையான சில சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் மட்டும் ஏமாற்ற முடியாது. சில பேர் நினைக்கலாம் கடவுள் நம்ம பார்க்கவா செய்யான்னு நினைக்கலாம். அவருடைய கண்கள் உலகமெங்கும் சுற்றிக்கிட்டு இருக்கும். சுற்றிக்கிட்டு நீ மாற மாட்டியா, நீ மனம் மாற மாட்டியா, உண்மையான நீ வாழ்க்கை வாழ மாட்டியா, எனக்கு பிரியமான நீ வாழ்க்கை வாழ மாட்டியா அப்படின்னு நினைப்பார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தக்கூடிய மக்களாக வாழும்போது தான் கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு ஆஸ்வதிக்கப்பட முடியும், வழிநடத்த முடியும். ஆனால் ஆண்டவர் விடலை. அவன் ஒரே ஒரு மகன், அபியான ஒரு மகன், அவன் செத்து போகிறான், சாக கிடக்கான், பயங்கரமான முறையில் வேதனை கிடக்கான். அவன் சொல்கிறான், யோரேபன் தன் மனைவியை கூப்பிட்டு சொல்கிறான், நம்ம மகன் மரணத்தோடு போராடிட்டு இருக்கான். ஆனால் அவன் அப்பனுக்கு உணரலை, நான் செய்த பாவம் தான். எந்த மனுஷமே தான் செய்த பாவம்னு உணர்ந்தா மன்னிப்பு கிடைக்கும். மன்னிக்காமல் நான் ஒரு பெரிய ஆள், என்னை அசைக்க யாரும் கிடையாது, நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி கௌரவமான முறையில் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்வனுக்கு மாத்திரம்தான் கிருபை அளிப்பார். யார் யார் பெருமையாக வாழ்கிற பார்த்தீங்களா, அழிஞ்சிருவான். நீ கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டோட ராஜ்யத்தை கட்டக்கூடிய மனுஷனாக வாழுவாயானா கர்த்தரை ஆஸ்வதிக்கப்பட முடியும், மன்னிப்பு தர முடியும். இன்னைக்கு இப்படிலாம் இல்லாமல் இவ்வளோ வேதனை. இந்த மனைவியை கூப்பிட்டு சொல்கிறேன், நான் ராஜாவைன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், அகியான ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், நீ அவரை போய் பாரு, நம்ம மகன் எப்படி சுகம் பெறுவானா போய் பாருன்னு சொல்லி சொல்கிறான். நீ வேஷம் மாறிப்போ, ஒருவேளை நீ நான் ராஜா பொண்டாட்டின்னு சொல்லி போயிட்டேன்னா ஒரு சபிச்சிடக்கூடாது, வேஷம் மாறி போங்க. இவளும் ஒரு கலசம் தேன் 10 பணியாரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறா. ஆனால் ஆண்டு விடுவார, ஆண்டோட கண்களும் உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. தீர்க்கதரிசி அப்போ சொல்கிறாரு, அகியானவன் அவன் யோரேபியா மனைவி தன்னை அந்நியஸ்திரியை காட்டிக்க வாரா, அவன் மனைவி மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கான். அதை வந்து விடுதலை கிடைக்குமா அப்படி நினச்சே வந்துக்கிட்டு இருக்கா. நீ இப்படி தீர்க்கதரிசி சொல்லு ஆண்டு சொல்கிறார். அவள் அப்படி வீட்டில் போகிறா. சலங்க சத்தத்தை கேட்ட உடனே தீர்க்கதரிசி கேட்குறான், அபியாவின் மனைவியே உள்ளே வா, யோரேபியாவின் மனைவியே நீ உள்ளே வா. நீ பொல்லாத புருஷன் இவ்வளோ தப்பு பண்ணிட்டான். உன் மகனுக்கு ஒரு விசேஷம் கேட்க வருவ, நீ வீட்டில் கால் வைக்கிறதுக்குள்ளே மகன் செத்து போவான்னு கரெக்டாக தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. ஆண்டவர் கொடுத்த காரியத்தை கருணையே அழைப்பினால் மரண வாழ்க்கையில் அதை தெரிஞ்சு நம்ம வாழணும். நீ திருமண்டலம் எத்தனையோ வருஷமாக பின்னால் போயிடுச்சு, 50 வருஷத்துக்கு பின்னால் பண்ணிச்சு அடிச்சிச்சு, ரொம்ப வேதனையாக இருக்குது. நீ எத்தனை பேரும் சாப்பிட்றான். இன்னைக்கு நான் ஜெயராஜ் அண்ணாபாய்க்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், செய்தி கேட்டேன், இவ்வளோ ₹1,00,000 எடுத்து வாரம் காலி பண்ணுறாங்கன்னு. ரொம்ப வேதனை. மிஷனரிகளை உருவாக்க சொத்து. நீ திருச்சபையை அழிக்கணும்னு நினச்சி வந்தால் ஆண்டவர் விட மாட்டார். திருச்சபை அழியாது. ஆண்டு ரத்தம் சீதி சம்பாதித்து திருச்சபை அவருக்கு உண்மையாய் பாடுபட்டு எத்தனை பாடுகள், எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம். 40 கொண்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மயங்கி கீழே விழுந்து எத்தனை வேதனைப்பட்ட திருச்சபை. இவ்வளோ வேதனை. திருச்சபை ஜெபிப்போம். ஐயா 9 மணிக்கெலாம் முடிச்சிடணும். அதெல்லாம் முடிச்சிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ விசேஷம் அம்மா சொன்னார், அதனால் முடிச்சிடறேன். அதனால் திருச்சபைக்காக ஜெபிங்க, திருச்சபைக்கு வாழுங்க. ஒரு வாழ்க்கை தான், உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தில் கடந்து போகும்போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அவனோட நியாயத்தில் நிற்கணும். ஏன்னா கணக்கு கேட்கக்கூடிய எஜமானா வராரு. மத்தேயு 25:19 வாசி பார்த்தீங்கன்னா கணக்கு கேட்கக்கூடிய எஜமானா வருவார். அன்னைக்கு நீ பதில் சொல்லி தான் தீரணும். யாராக இருந்தால் தப்ப முடியாது, யாரான்னு தப்ப முடியாது. 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான் யூதாசு, எங்கேயும் போக முடியாது. அவனை கேட்பாரு, இவ்வளோ அதிசயங்க பார்த்தியடா, இவ்வளோ அற்புதங்களை பார்த்திய, செத்து கிடந்த நாசர் உயிரோடு எழுப்பின காட்சியை பார்த்திய, 5 அப்பத்து 2 மீனை கொண்டு எத்தனை பேர் போஷித்தாரு. 38 வருஷமாக ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்தான். யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டு கேட்டார்ல, சுகமாக விரும்புகிறான்னு கேட்டார்ல,
அதுதானே 38 வருஷம் படுத்திருக்கேன்னா படுக்கை எடுத்துக்கொண்டு போனால அந்த காட்சியெல்லாம் பார்த்தியே 30 காசுக்கு அடகுச்சிட்டே பாவி அன்று கேட்பார்ல. அவனுடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நியாயத்தீர்ப்பு வரக்கூடிய நாட்கள் வரப்போகுது. அப்படியே நாட்கள் வரப்போகுது, நிற்கத்தான் செய்யணும். மத்தேயு 27:19 வாசிக்கும் போது பிலாத்து மனைவி சொல்லுவல்ல, நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, அவரால் அதிகமாக நான் பாடுபட்டேன்னு சொல்லுவல்ல. கேட்க மாட்டேன்ட்டான்ல. தன்னுடைய பகட்டு வாழ்க்கைக்காக, தன்னை ஏமாற்று வாழ்க்கைக்காக, ஊரை ஏமாற்று வாழ்க்கைக்காக தண்ணி எழுவி கையை ஆண்டவர் காட்டி கொடுத்திய பாவி, நீ தப்ப முடிவா? ஒருத்தர் போக முடியாது. அவருடைய நியாயத்தீர்ப்பு நாள் வாசல் வந்திருக்குது. வாசல் வேற எங்கேயும் போகலை. ஒருத்தர் போக முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ சாட்சியாக வாழலாம், எவ்வளவோ மகிமையாக வாழலாம். ராஜாக்கள் காலத்தில் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ராஜாக்கள் காலத்தில் ஆண்டவர் அம்மோனியர் கையில், அர்மோன் கையில், மீதியான கையில், பெலிசர் கையில் ஒப்பு கொடுத்தது போல் நீ யாரோ கிறிஸ்தவ சபையை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். காரணம் மனம் திரும்பலை, தாழ்த்தலை. கடவுளுக்குறமான காரியம். இதுக்கிடையே உனக்கு எத்தனை தரிசனமான வாழ்க்கை, தரிசன பூமின்ற என்ன தரிசனம், வாழ்க்கையில் என்ன தரிசனம் இருந்தது? தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனமே கிடையாது. மகிமையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை ஆண்டுக்கு பிரியமாக செலுத்தலாமா? நாளைக்கு ஆழ்வார்குறிச்சியில் நல்ல கிராமம், நல்ல பட்டணம் மாறி இந்த ஊர் பரம கல்யாணி காலேஜ், அருமையான காலேஜ். சிம்சன் கம்பெனி ஆரம்பித்த முதலாளி ஊர் இது. சாதாரண ஊர் இல்லை. எத்தனையோ படிச்சிருந்த கல்லூரியில் படித்து எத்தனையோ மாமனிதரை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ ஐஏஎஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ ஐஏபிஎஸாக வாழ்ந்துருக்காங்க. இந்த ஊரில் ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டுனா ஒரு சாதாரண காரியம். ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, பெரிய கிருபை. எதுக்கு நாங்கள் நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ கொடூரமான நோய்கள், கேன்சர், பயங்கரமான கேன்சர். இன்னைக்கு சிறுச்சபை சீரில்லாதனால இங்கிலாந்து தேசமே எவ்வளோ சீரழிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. ஆலயங்கள்லாம் கேளிக்கை குடும்பம் மாறிக்கிட்டு இருக்குது, சினிமா தியேட்டர் மாதிரி இருக்குது, பள்ளிவாசலாக மாதிரி இருக்குது. காரணம் கேட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபம் இல்லாத வாழ்க்கை. ஜெபம் இல்லாத மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த வாழ்க்கையே இல்லை. தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். மீதியான கையில் ஒப்பு கொடுக்கும்போது கிதியோன்னு சொன்னான் பார்த்தீங்களா? நியாயாவதியில் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கிதியோனை பார்த்து கேட்குற பராக்கிரமசாலியே நீ வாடான்னாரு. தேவன் கூட இருக்காருனாரு. ஆண்டவர் அவன் கேட்டான், ஆண்டவர் நாங்கள் தேவன் என் கூட இருக்கேன்னா ஏன் இந்த கஷ்டம்னு கேட்கான். காரணம் கேட்டால் தேவன் கூட இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம். இந்த வாழ்க்கை வேண்டாம். ஜோமெல்லாம் கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். இந்த ஊரில் ஆழ்வார்குறிச்சியில் அநேக மக்கள் கர்த்தரே தெய்வம்னு சொல்லணும். எளிய காலத்தில் சொன்னாங்கல்ல, எளிய காலத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18:22 வாசிக்கும் போது கர்த்தரே தெய்வம் எந்த மட்டும் 2 நேரம் குந்தி நடப்புன்னு கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்களா கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஆடி பாடினாங்கல்ல. அப்படிப்பட்ட காலங்கள் வரப்போகுது. ஜெபம் பண்ணலாமா? நோக்கி பார்க்கலாண்டவர், கேட்கலாமாண்டவரே. உன் கரங்களோடு கூட இரு ராஜா. எங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற கிருபை தாங்க. உமக்கென்று வாழ கிருபை தாங்க ஐயா. ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை அப்பா, வேதத்தில் வாசிக்கமல்ல, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், செத்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல எத்தனை மிஷினரிகள் தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து இந்தியா பூமிக்கு வந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என் வாழ்க்கையில் விடுதலை வேண்டும், என் அகங்காரமான வாழ்க்கை விடுதலை வேண்டும், எத்தனை கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை மன நினைக்கக்கூடிய மக்களாக வாழலாமா? கேட்கலாமாண்டவரே. எங்கள் முன்னோர்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை முன்னாடி போகிறவங்க எவ்வளோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. மனமிறங்கி மன்னிங்க சாமி, மன்னிங்கப்பா. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கிருபை தான்னு கேளுங்க. என் குடும்பத்தில் சாபம், என் குடும்பத்தில் வேதனை, வாழ்க்கை கடவுளுக்கு சீரில்லாத வாழ்க்கையை போவதனால், தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை நீ போவதனால், தேவனுடைய வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் போவதனால், தேவனுக்கு பயந்து நீ வாழும்போது, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகிமையை வாழ்த்தும் போது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். உன் திருமணங்களை ஆஸ்வதிப்பார், ஊழியங்களை ஆஸ்வதிப்பார், திருச்சபையை ஆஸ்வதிப்பார். அதை மனதில் நினைத்து ஆண்டவரே ஒப்பு கொடுக்கலாமா?
அட கேட்குற ஆண்டவரே, நாளைக்கு எங்களை ஆலயம் பிரதிஷ்டை ஆக போதப்பா. சாலமோன் கிட்ட தேவாலயத்திலே ஆசாரிகள் பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்கினதப்பா. தேவ மகிமை இறங்கினது. 1,20,000 ஆடுகளை பலியிட்டான், 22,000 ஆடுகளை பலியிட்டான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ மகிமை இறங்கினதாண்ட மகிமை நாளைக்கு இறங்கணும்ப்பா, இறங்கணும். எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கிருபை தாங்கன்னு கேட்கணும். அது மாத்திரமே எத்தனையோ மக்கள் இது நினச்சி நாளைக்கு எவ்வளோ பெருமையாக வாழ்வாங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் சாபங்கள் வரக்கூடாது சாமி. மனம் இறங்கி ஆண்டவரே எங்களை மன்னியும் ராஜா கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் ஆசிகளை எண்ணிவார். ஆசிகளை எண்ணிவார், 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 என்றும் அதை எண்ணிவார், என்றும் அதை எண்ணிவார். காப்பார், உன்னை காப்பார், கலங்காதே மனமே ஜெயமோ
நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. நாளைக்கு பிரதேசாகபுர ஆலயத்துக்கு வருவோம்ப்பா. மகிமை இறங்கட்டும் சாமி, மகிமை இறங்கட்டும் அப்பா. மண்பாண்ட போல நாங்கள் வாழுகிற எங்களுக்கு மணியும் சாமி, மன்னித்தாண்டு ஒரு மகிமை இறங்கி அநேக மக்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனக்கு கிருபையை காட்டிடுத்தாங்க. ஆளோகுறிச்சி மக்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல கிருபைத்தாங்க. மீதியான காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.